வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கோவக்காவும் சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சதும் பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க கோவக்காய் போட்டு இந்த ஆயிலே 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வேர்க்கடலையை இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச வேர்க்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.